ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் உண்மையிலே ஒரு தங்கமான மனிதன். பிக் பாஸ் சீசன் 9. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் விஜே பார்வதிக்கும் இருக்கிற அந்த நட்பு வந்துட்டு ரொம்ப அழகானது, ரொம்ப சூப்பரானது. ஆனால் வெளியே வந்துட்டு அவர் பேசிய விஷயங்கள் நம்மளுக்கே பயங்கர ஹர்ட்டாக இருக்கும்போது விஜே பார்வதிக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். இந்த ரெண்டு பேரும் திரும்பவும் இணைவாங்களா? இந்த ஒரு அழகான நட்பு திரும்ப நீடிக்குமா? நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அமித் பார்கவ் விஜே பார்வதியை பற்றி அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கண்டிப்பாக விஜே பார்வதி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பயங்கர ஹாப்பியாவாங்க. ஏன்னா நான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 உண்மையிலேயே ரசித்த ஒரு ஜோடி, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் அது கண்டிப்பாக அமித் அண்ட் விஜே பார்வதி மட்டும்தான். அவ்வளோ அழகான ஒரு நட்பு. ஸோ அவங்க என்ன ஷேர் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஆல்ரெடி விஜே பார்வதி அமித் பற்றி இந்த சாரி கேட்குறதுக்கு வந்து ஒரு டாஸ்க் நடக்கும்ல, மைக் இஷ்யூக்கு சம்திங். அப்போ வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அதில் என்ன சொல்லியிருப்பாங்க விஜே பார்வதி அமித் பார்கவ் பற்றி அப்படின்னா, கெடுதல் யோசிக்கணும், ஒருத்தங்களுக்கு பேடாக யோசிக்கணும், அந்த மைண்ட் செட்டு உனக்கு கிடையவே கிடையாது. அவங்க ஜெனினாக க்ரோ ஆனாங்கன்னா நீ பார்த்து ரசிப்ப. ஈவன் உனக்கு அவங்க மேலே காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் கூட நீ அதை மனசார வந்து ரசிப்ப, ஏற்றுப்ப, நீ சந்தோஷப்படுவ. எனக்கு உன்னோட டாஸ்க் பிளே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக நீ 100% உன்னோட எஃபர்ட் கொடுப்பேன். எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த பால் டாஸ்க் அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடவே பாரு அமித் லவ், அந்த பாரு அபவுட் அமித் அப்படின்னு போட்டு அந்த ஒயிட் கலர் ஹார்டின் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. கூடவே கீழே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, வினோத், அமித், கம்ரு, பாரு, வியானா, அப்சரா அவர் அன்பு கேங் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு தனியாக ஒரு ஆக்சுவலாக அன்பு கேங்குன்னா யாரும் உங்களுக்கே தெரியும் சீசன் 9 பொறுத்த வரைக்கும். பட் இந்த கேங்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேங்கு மாதிரியும் தெரியாது, கேங் இல்லாத மாதிரியும் தெரியாது. வினோத், அமித், கம்ரு, பார்வதி, வியானா, அப்சரா இவங்களாம் இல்லை, அது ஒரு தனியாக ஒரு கேங் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எவ்ரி ஒன் போஸ்டிங் தர் ரீயூனியன் பிக்சர் டுகெதர் வித் தர் கேங், பட் ஹியர் வி வெயிட்டிங் ஃபார் திஸ் அண்டர்ரேட்டட் எட் மோஸ்ட் காமிங் பாண்ட்ஸ் பிக்சர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு, அதாவது மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய ரீயூனியன் பிக்சர்லாம் போடுறாங்க. ஆனால் இவங்க இந்த இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இன்னும் போடலேன்ற மாதிரி வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதை வந்து பார்த்துட்டு நம்மளுடைய விஜே பார்வதி, கமருதீன், வினோத், நம்ம அமித் அவர்கள், வியானா இவங்களாம் வந்து போட்டாங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் சீரிஸில் ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். நானும் ரொம்ப ஆவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் விஜே பார்வதி பற்றி அவர் போட்டது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வெளியே போய் அவர் பேசின விஷயங்கள் பார்க்கும் கண்டிப்பாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. பட் இதை வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நட்பு அழகான நட்பு. ஏன்னா அமித் அவர்கள் வந்ததுக்கப்புறமா விஜே பார்வதி இருந்த கேம் லைட்டாக அப்படி ஒரு மாதிரி மாறிச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஒரு லைட்டான விஜே பார்வதியோட சாஃப்ட்வேர் சைடு தெரிஞ்சது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் இந்த அழகான நட்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.